ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எங்க இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 307 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், சென்செக்ஸ் 1078 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், நிஃப்டி பேங்க் 1111 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், நிஃப்டி ஐடி 514 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், நெக்ஸ்ட் பிஎஸ்சி ஸ்மால் கேப் 554 பாயிண்ட்ஸ் மேலே போயிருக்குது. இதில் நிஃப்டி ஐடி 23,658 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 77,984 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் 51,704 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 37,217 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் நிஃப்டி ஐடி க்ளோஸ் ஆயிருக்கு. எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் மார்க்கெட்டில் விற்கும்போது டிஎஸ் வாங்குவாங்க. இப்போ எஃப்ஐஎஸ் வாங்கும்போது நம்ம ஆள் வந்து பார்த்தீங்கன்னா நெட் செல்லர்ஸ் ஆட்டு மாறிட்டு இருக்கிறாங்க. ஸோ எஃப்ஐஎஸ் வந்து 3055 கோடிக்கு நெட் பயஸாக இருந்திருக்காங்க. டிஎஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 98 க்ரோஸுக்கு, அதாவது 98.5 க்ரோஸுக்கு வந்து நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ எஃப்ஐஎஸ் விற்கும்போது டிஎஸ் வாங்கினாங்க. இப்போ எஃப்ஐஎஸ் வாங்கும்போது டிஎஸ் விற்கிறாங்க மார்க்கெட்டில். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த சைனாவை சேர்ந்த பிஓஐடி கார் கம்பெனி பண்ண சம்பவத்தை பார்ப்போம். ஸோ ஃபினான்ஷியல் இயர் 24 அவங்களோட ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா $100 பில்லியன் தாண்டி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அவங்களோட சேல்ஸ் வந்து டெஸ்லாவை விட நல்லா இருந்துச்சு இந்த ஃபினான்ஷியல் இயர் 24 நம்ம பார்க்கும்போது. ஆக்சுவலி பிஓஐடி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் ஃபினான்ஷியல் இயர் 24 மட்டும் நீங்கள் பார்க்கும்போது அவங்க 1.76 மில்லியன் இவி 1.76 மில்லியன் இவி கார் விற்றுருக்காங்க. 4.27 மில்லியன்ஸ் வெஹிக்கிள் விற்றுருக்காங்க. இதில் வந்து ஹைப்ரிட் வெஹிக்கிளும் சேர்ந்து தான் வருது. ஸோ டோட்டலாட்டு 4.27 மில்லியன் வெஹிக்கிள்ஸ் வந்து விற்றுருக்காங்க இந்த 12 மந்த் பீரியடில். ரெவன்யூ $100 பில்லியன் தாண்டி இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12 மந்த் பீரியடில் நம்ம இந்தியன் இண்டஸ்ட்ரி, அதாவது இந்தியாவில் இருக்கிற கம்பெனிஸ் நீ பார்க்கும்போது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து $112.4 பில்லியன் தான் ஃபினான்ஷியல் 24 பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களும் ஒன் ஆஃப் த 100 பில்லியன் ரீச் பண்ணதில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஒன்று. லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா $103.6 பில்லியன் ரெவன்யூ பண்ணியிருக்காங்க. இது போக $50 பில்லியன் நீ பார்க்கும்போது டாடா மோட்டார்ஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க், டாடா மோட்டார்ஸ் $52.9 பில்லியன், இவங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க் $56.8 பில்லியன் இவங்க வந்து 12 மந்த் பீரியடில் பண்ணியிருக்காங்க. இது போக பிஎஸ்சி ஸ்டாக்ஸ் நீ பார்க்கும்போது $50 பில்லியன் கீழே இருக்கிற ரெவன்யூ பண்ணது ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன், ஓஎன்ஜிசி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பிபிசிஎல் இவங்க எல்லாமே ஒரு $50 பில்லியன் கீழே பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபினான்ஷியல் 23 இந்தியன் ஆயில் கார்பரேஷன் $100 பில்லியன் ரெவன்யூ பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஃபினான்ஷியல் 24 அது $93.8 பில்லியன் ஆட்டு குறைஞ்சி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. 10.5% டிக்ளைன் ஆயிருக்கு. ஸோ சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா பிஒய்டி வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் செல்லிங் காராக இருக்கிறாங்க. இவங்களோட ரெவன்யூ வந்து பார்க்கும்போது $107 பில்லியன் இருக்குது. 777 பில்லியன் யுவான்ஸ் அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ நெட் ப்ராஃபிட் வந்து 40.25 பில்லியன் யுவான் பண்ணியிருக்காங்க. 34% இன்க்ரீஸாக இருக்குது. எஸ்டிமேட் பண்ணதை விட ஜாஸ்தியாக வந்திருக்கு. ஆனுவல் ரெவன்யூ 777 பில்லியன் யுவான், அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா 766.31 பில்லியன் யுவான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த பிஒய்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங்காக இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வர ரீசெண்டாட்டு அவங்க வந்து சொன்னது, நாங்கள் வந்து 5 நிமிஷத்தில் வெறும் 5 நிமிஷத்தில் வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி ஒன்று கொண்டு வந்திருக்கோம். அப்படி அந்த சார்ஜிங் இந்த மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃப்ளையிங் ஸ்கூட்டரே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது வேற நான் வந்து ஒரு ஆர்டிக்கிளில் பார்த்தேன். பட் ஆக்சுவலி அது உண்மை என்னன்னு தெரியல. பட் அது ஃப்ளையிங் ஸ்கூட்டர் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து 47 அனாலிஸ்ட்டில் 44 அனாலிஸ்ட் வந்து பை கால் கொடுக்குறாங்க. 2 பேர் ஹோல்டு கால் கொடுக்குறாங்க, ஒருத்தங்க செல் கால் கொடுக்குறாங்க. இது வந்து பிஓடியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் நம்மளோட ஷேர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7% மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஆக்சுவலி இந்த 5 மந்த் ஃபாலுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு 7% மேலே போயிருக்குன்னு சொல்கிறாங்க. 35 lakh crore மார்க்கெட் கேபிடலைசேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த மார்ச்சில். ஸோ டாப் பெர்ஃபார்மிங் செக்டார் பார்க்குறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட சென்செக்ஸ் 4500 பாயிண்ட்ஸ் மேலே போயிருக்கு. 78,000 அப்படிங்கிற லெவலில் டச் பண்ணியிருக்கு. யூஎஸ் டாலர், இந்தியன் ருப்பி அகேன்ஸ்ட் யூஎஸ் டாலர் பார்க்கும்போது 86 கீழே வந்திருக்கு. 85.59 ருபீஸ் அந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கு. ஸோ நிஃப்டி மெட்டல் இண்டெக்ஸ் வந்து 13% மேலே போயிருக்கு. நிஃப்டி ரியாலிட்டி அண்ட் நிஃப்டி ஃபார்மா ஒரு 10% மேலே போயிருக்கு. நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ் ஒரு 7% மேலே போயிருக்கு. பிஎஸ்யூ இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 12% அப்பு. நிஃப்டி பிரைவேட் பேங்க் இண்டெக்ஸ் 6.6% அப்பு. நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸ் 7% அப்பு. நிஃப்டி எஃப்எம்சிஜி அது ஒரு 5% மேலே போயிருக்கு. நிஃப்டி ஐடி வந்து 0.3% கீழே விழுந்திருக்குது. கோட்டக் மஹிந்திரா பேங்க், பஜாஜ் ஃபினான்ஸ், ஐசிஐசிஐ பேங்க், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் இது எல்லாமே ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ். இவங்க எல்லாமே மார்ச்சில் 52 வீக் ஹை டச் பண்ணியிருக்கிறாங்க. பட் எஃப்ஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில செக்டார் ஸ்டாக்ஸில் இன்னும் வந்து குறிப்பாட்டு ஸ்மால் கேப் மிட் கேப்லலாம் வந்து ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10,000 கோடி மார்ச்சில் வந்து இந்த நான் சொன்ன மாதிரி ஸ்மால் கேப் மிட் கேப்பில் வந்து வெளியே தள்ளியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க எஃப்ஐஎஸ். அதனால் மார்க்கெட்டில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸ்டில் வந்து ஸ்மால் கேப் மிட் கேப்லலாம் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து வேல்யூஷன் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது.
அதனால தான் நான் வந்து அதை டிஸ்கஸ் பண்ணாமல் இருக்கிறேன். நீங்கள் வந்து நிறைய பேர் நீங்கள் அந்த ஸ்டாக்கே வாங்க விட மாட்டீங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க. ரீசனை தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஆக்சுவலி வேல்யூஷன் நமக்கு ஈக்குவலாக இருந்தால் தான் நம்ம வாங்க முடியுமே தவிர ஒரு ஸ்டாக் வந்து இவ்வளோ இறங்கி இருக்குது அப்படின்னு சொல்லி தைரியமெல்லாம் போய் வாங்க முடியாது. நெக்ஸ்ட் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸும் அவங்களோட ஸ்டாக்கோட பெர்ஃபார்மன்ஸ் ரீசன்ட்லி நல்லா பண்ணியிருக்கு. மார்ச்சில் 1.6 lakh crore மார்க்கெட் கேபிலேஷன் ஆட் பண்ணியிருக்குது. மேசோகாண்டாக் ஷிப்பில்டர்ஸ், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், கார்டன் ரீசி பில்டர்ஸ்னா வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். இந்த மார்ச்சில் மட்டுமே 35% மேலே போயிருக்கு. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், கொச்சின் ஷிப்யார்ட், இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே மார்க்கெட்டை நல்லா பண்ணியிருக்காங்க. இதுலேயும் என்கிட்ட பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் மட்டும் தான் வச்சிருக்கிறேன். கொச்சின் ஷிப்யார்டில் ஆப்பர்ச்சுனிட்டி வரலாம்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் இறங்கிச்சுன்னா வெயிட் பண்ணுங்க, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது நான் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இன்க்ரெட் ஈக்விட்டிஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ பவர் டிமாண்ட் வந்து பவர் செக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா வந்து வெயில் காலத்தில் பவரோட தேவை அதிகரிக்கும். ஸோ இதில் இந்தியன் பவர் செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பிக் வெல்த் கிரியேட்டர் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணுறாங்க. இல்லை என்டிபிசி, கேஇசி இன்டர்நேஷனல், கல்பட்டாரு ப்ராஜெக்ட் இவங்க சொல்கிறது. ஸோ இவங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ் நெக்ஸ்ட் வந்து பவர் செக்டரில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இந்த கம்பெனிஸ் எல்லாமே. ஸோ 270 ஜிகாவாட் ஃபினான்ஷியல் 26 வந்து பார்த்தீங்கன்னா பவர் டிமாண்ட் வந்து பீக் லெவலில் இருக்கும். ஸோ நம்ம எஸ்டிமேட் பண்ணதை விட 4% அதிகரிக்க தான் செய்யும்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி பவரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மந்த் ஆன் மந்த் பேசிஸில் 4.4 கிலோவாட் பெர் ஹவராக இருக்குது ஃபெப்ரவரியில். ஆனால் அது வந்து சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 4.9 கிலோவாட் பெர் ஹவராக இருந்திருக்கு. அதாவது கிலோவாட் பெர் ஹவருக்கு 4.90 காசு இருந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா மேபி இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம். பவரோட டிமாண்ட் அதிகரிக்கிற டைமில் வந்து கம்பெனிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம வந்து என்டிபிசி, டாடா பவர் மட்டும் தான் நான் வந்து கன்சிடர் பண்ணி வச்சிருக்கிறேன். நிறைய வேல்ட்ட வேறு ஸ்டாக்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த ஐஎக்ஸ், இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சு, அது எல்லாமே இருக்கும். ஸோ அவங்க கூட இதில் வந்து பெனிஃபிட் அடைய சான்சஸ் இருக்கலாம். ஏன்னா யூனிட்டுக்கு ஹையர் ப்ரைஸ் வரும்போதில் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே பெனிஃபிட் அடைய சான்சஸ் இருக்குது. பட் என்டிபிசியோட ஸ்டாக் ப்ரைஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்த்தேன். ஆக்சுவலி கேஇசி இன்டர்நேஷனல் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4% மேலே விழுந்துருந்துச்சு. 801 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 46 பி ரேஷியோ இருக்குது. ஆனால் என்டிபிசி வந்து 366 இருக்குது. அதோட பி ரேஷியோ வெறும் 16 தான் இருந்துச்சு மார்க்கெட்டில் நான் பார்க்கும்போது. என்டிபிசி ரீசெண்டாக 300 ரூபா கிட்டலாம் வந்தாங்க. ஸோ நான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் யூஸ் பண்ணேன். ஆனால் டாடா பவர் முன்னாடி யூஸ் பண்ணது தான். நான் வந்து ஒரு 300 ரூபாய்க்குள்ள எகைன் டாடா பவர் வரும்னு பார்த்தேன். பட் அது வரல. ஸோ இப்போதைக்கு என்டிபிசியும் டாடா பவரும் இருக்குது. டாடா பவரில் ஆப்பர்ச்சுனிட்டி வரல, என்டிபிசியில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்கள். பவர் செக்டார் ஸ்டாக்ஸில் என்டிபிசி மட்டும் தான் வேல்யூஷன் கம்மியாக இருக்குது. மற்ற செக்டார் எல்லாம் பார்க்கும்போது வேல்யூஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் என்டிபிசி ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க. அவங்க வந்து ஹைட்ரஜன் ரீஃபியூலிங் ஸ்டேஷன் வந்து புவனேஸ்வரில் போட இருக்கிறாங்க. அதுக்கு வேண்டி பிட்ஸ் வந்து இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த பிட்ஸுக்கான லாஸ்ட் டேட் வந்து மார்ச் 27 சொல்கிறாங்க. ஒடிசாவில் தான் அந்த இது போட இருக்கிறாங்க. இது வந்து என்டிபிசி கொடுத்த ஓவரால் அப்டேட்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல ஒரு நண்பர் சில டவுட்ஸ் எல்லாமே கேட்டிருக்காரு. அவர் வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வச்சிருக்காரு போல, ராஜேஷ் எக்ஸ்போர்ட் வச்சிருக்காரு, ஈஸ்மை ட்ரிப் வச்சிருக்காரு, கனரா பேங்க் வச்சிருக்காரு, ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ், டிடிகே பிரஸ்டீஜ், என்னோட எம்ஹெச்ஆர்ஐஎல்னு ஒன்று சொல்லியிருக்காரு. ஸோ என்னோட போர்ட்ஃபோலியோ இதெல்லாம் எப்போ ரிகவர் ஆகும், போர்ட்ஃபோலியோ லாஸ், எனக்கு எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் லாஸ் ஆகுது, அதாவது எனக்கு எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதில் வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் எனக்கு ஓகே அடுப்படுது, நான் வந்து அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறேன். அது போக ராஜேஷ் எக்ஸ்போர்ட் என்ற கிடையாது, அது முன்னாடியே சில இஷ்யூஸ் அதில் இருந்துச்சு, இந்த அக்கௌண்டிங் ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாமே நடந்துச்சு, அப்போவே நான் அப்டேட் பண்ணேன். ஈஸ்மை ட்ரிப் 13 ரூபா 42 காசில் க்ளோஸ் ஆயிருக்கு. நான் 14 ரூபா வரைக்கும் வந்தாங்க. இதோட ஆல் டைம் ஹை 23 இருக்குது. இது ரீசெண்டாகிட்டு ஸ்பிட்டோ போனஸ் ஏதோ கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா போச்சு ஸ்டாக்கு. இப்போ 13 ரூபா அந்த ரேஞ்சிலே சுற்றிட்டு இருக்கு. இது பெருசாக ரிட்டர்ன்ஸ் இல்லை, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். பட் ஆக்சுவலி அவர் எப்போ கன்சிடர் பண்ணாருன்னு தெரில. இது போக இன்னொரு ஸ்டாக் கேட்டிருந்தாரு, கனரா பேங்க்லேயும் நான் ஃபோக்கஸ் பண்ணலாம் பெருசாட்டு. ஏன்னா நான் வந்து பிஎஸ்சி செக்டார் ஸ்டாக் பக்கம் போக மாட்டேன். இது போக ஈக்விட்டாஸ் கேட்டிருக்காரு, அதுவும் நான் அவாய்ட் தான் பண்ணியிருக்கிறேன். ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸும் இப்போதைக்கு நான் பார்க்கல. இதில் ராஜேஷ் எக்ஸ்போர்ட் இன்னைக்கு வந்து ஒரு 10% மேலே போயிருக்குது. பட் அந்த ப்ரோ வந்து எவ்வளோ ப்ரைஸில் வந்து கன்சிடர் பண்ணாருன்னு தெரில. இப்போவே நான் பார்க்கும்போது 160 டைம்ஸ் பி ரேஷியோ இருக்குது. பட் பி வச்சு நம்ம கேல்குலேட் பண்ண வேண்டாம். கிட்டத்தட்ட 151 ரூபா அவங்களோட 52 வீக் லோ. பட் ஆக்சுவலி இது வந்து இப்போ 52 ஹை 332 ரூபா இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் எல்லாமே நிறைய ஆக்சுவலி ஒரு 700 ரூபா 800 ரூபாலாம் நான் பார்த்துருக்கேன். இதில் வந்து சில இஷ்யூஸ் நடந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டாக் எல்லாமே மொத்தமாக சரிஞ்சு இப்போ அந்த ரேஞ்சில் நிற்குது. பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இஷ்யூஸ் இருக்கிற ஸ்டாக் பக்கம் நம்ம போனாலே அது வந்து நம்ம தலையில் தான் வந்து விழும். டிடிகே பிரஸ்டீஜ் ஆக்சுவலி இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்துச்சு, 621 இருக்குது. ஆனால் அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு பீக் லெவல் 1000 தாண்டி போயிருக்கு. அவர் எப்போ கன்சிடர் பண்ணாருன்னு தெரியல. இப்போவும் ஆப்பர்ச்சுனிட்டியில் 40 டைம்ஸ் பி ரேஷியோ இருக்குது. என்ன கேட்டால் இதில் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஓகே, ராஜேஷ் எக்ஸ்போர்ட், ஈஸ்மை ட்ரிப், கனரா பேங்க், ஈக்விட்டாஸ், டிடிகே பிரஸ்டீஜும் ஓகே தான், அதுவும் லாங் டேர்முக்கு ஒருத்தான ஸ்டாக் தான். ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் வந்து என்கிட்ட கிடையாது. பட் ஆக்சுவலி நான் வேணால் அதை செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன்.
645 அவங்களோட இன்னைக்கு லோ வந்திருக்கு. ஆனால் 640 தான் அவங்களோட 50 வீக் லோ. 956ங்கிறது 52 வீக் ஹையாக இருக்குது. பட் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோலாம் நெகட்டிவ் அப்டேட் இல்லை ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸில். நான் செக் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச ஐடிஎஃப்சி ஓகே, ஈஸ்மை ட்ரிப்பும் ஓகேன்னு சொல்ல முடியாது. பட் சில இஷ்யூஸ் ஈஸ்மை ட்ரிப்பில் இருக்குது. பெருசாக ரிட்டர்ன்ஸ் தரல. நான் அது லாங் டைமாக ட்ராக் பண்ணிட்டு இருக்கிறேன். அது போக ராஜேஷ் எக்ஸ்போர்ட் வந்து அதில் இஷ்யூஸ் இருக்குது. கனரா பேங்க், ஈக்விட்டாஸ், ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ், டிடிகே ப்ரெஸ்டீஜ் ஓகே. கனரா பேங்க்லாம் ஸ்லோ ரிட்டர்ன்ஸ் இருக்கும். ஈக்விட்டாஸ் பேங்கும் அதே மாதிரி தான். ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் ரீசன்ட் டைம்ஸில் விழுது. இது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி. ஸோ ஓவராலாட்டு உங்கள் போர்ட்ஃபோலியோ மேலே வரும் பிரதர், நீங்கள் தைரியமாக இருக்கலாம், அவசரப்படாதீங்க. நெக்ஸ்ட் ஒருத்தர் கேட்டிருக்காரு, ப்ரோ நாட்கோ, சைடஸ், டாடா மோட்டர்ஸ் இது மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே விழுந்துச்சு, இப்போ வந்து கொஞ்சம் ரிகவரி ஆகி மேலே வருது, சேலரி மந்த்லி பேசிஸில் வாங்குறவங்க எப்படி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில் நாட்கோ, சைடஸ், டாடா மோட்டர்ஸ், நாட்கோ ஃபார்மோட நெக்ஸ்ட் குவார்டர் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச அநேகமாட்டு நெகட்டிவாக தான் இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஆக்சுவலி லாஸ்ட் குவார்டர் ரிசல்ட்ஸே தர்மாடி. அடுத்து டாடா மோட்டர்ஸ்லையும் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சைடஸ் மேபி நல்லா பண்ணலாம். எகைன் ஒரு டவுன் ட்ரெண்ட் போக சான்சஸ் இருக்குது. அதனால ஸ்லோவாகவே யூஸ் பண்ணுங்கள் 1-2. சப்போஸ் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் பொத்துனே அடித்தாங்கன்னா மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதனால ஸ்லோவாகவே யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஜியோமி வந்து பார்த்தீங்கன்னா $5.3 பில்லியன் ஒர்த் ஆஃப் ஷேர்ஸ் வந்து விற்க போகிறாங்க. ஏன்னா அவங்க வந்து இவி ஃபியூல் வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணுறதுக்கு வேண்டி தான் அதை விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஜியோமி கொடுத்த அப்டேட்டு. ஈஸ்மை ட்ரிப் வந்து ஏவியேஷன் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ பிக் கேரக்டர் ப்ரைவேட் லிமிடெட்டில் ஒரு 49% ஸ்டேக் வந்து அக்யூசியேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஏவியேஷன் செக்மெண்ட்டுக்குள்ளே இவங்க வராங்க. ஸோ ஆன்லைன் ட்ராவல் ஏஜென்சி கம்பெனியாக இருக்கிற இவங்க கேரக்டர் ஏவியேஷனில் வந்து 49% ஸ்டேக் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து ஈஸ்மை ட்ரிப் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் தரப்பில் வந்து அப்டேட். இவங்க ஒரு 4000 கோடி டார்கெட் பண்ணுறாங்க. பிஎஸ்என்எல்லோட லேண்ட் அசட்டை வந்து நாங்கள் மானிட்டைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இது வந்து கவர்மெண்ட் தரப்பில் வந்து கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் செபியோட போர்டு வந்து இன்றைக்கி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ எஃபிஐயோட அந்த டிஸ்க்ளோஷர் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 கோடியில் இருந்துச்சு. இப்போ அதை வந்து டபுள் பண்ணுறாங்க, 50,000 கோடியாட்டு கொண்டு வராங்க. இது செபியோட போர்ட் மீட்டிங்கில் வந்து முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் பார்த்தேன். ஸோ மை டோட்டல் இன்கம் 30 lakhs, இன்கம் டேக்ஸ் பெய்ட் 6,24,000, நெட் இன்கம் லெஃப்ட் 23,76,000. ஓகே. ஸோ இஃப் ஐ பை அ கார் ஒர்த் 23.76 lakh, ஜிஎஸ்டி ப்ளஸ் எஸ் அது வந்து 11,40,480 ரூபா அது டேக்ஸ் போயிருது. ஸோ டோட்டல் டேக்ஸ் ஐ பெய்டு 6,24,000 ப்ளஸ் 11,40,480 rupees, 17,64,480 rupees ஐ ஹவ் பேட் டேக்ஸ் டு கவர்மெண்ட். ஆனால் இப்போ அவர்கிட்ட லெஃப்ட்டுங்கிறது 12,30,520 ரூபா தான் அவர் கைவசம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது ஒரு போஸ்ட் நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். இது உண்மையா இல்லையாங்கிறது ஐ திங்க் உண்மைன்னு தான் நினைக்கிறேன். ஸோ கமெண்ட்டில் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.